ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்கே இருக்கோம்னா கேரளாவில் இருக்கிற ஜட்டாயு எர்த் சென்டரில் இருக்கோங்க. லாஸ்ட் விலாகில் வந்து நம்ம ஜட்டாயு எர்த் சென்டர் மேலே போயிட்டு ஹில் மேலே போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணதெல்லாம் விலாகாக போட்டிருக்கேன். பார்க்காம இருந்தால் பாருங்கள். இந்த விலாகில் வந்து நம்ம ஜட்டாயு எர்த் சென்டர்லேருந்து எப்படி வந்து வர்க்கலா ரீச் ஆகணும் அப்படிங்கிற வீடியோ தான் போட போகிறேன். கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போகிறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம வர்க்கலா நோக்கிய பயணத்தை தொடரலாம். ஸோ நீங்கள் வர்க்கலா எர்த் சென்டர் வந்து இன்கேஸ் டாக்ஸியில் வராட்டி, டூரிஸ்ட் வெஹிக்கிளில் வராட்டி, ப்ரைவேட் வெஹிக்கிள்லையும் வராட்டி, பஸ்ஸில் எப்படி போகணும் அப்படின்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் நீங்கள் ஜட்டாயு எர்த் சென்டர்லேருந்து எக்ஸிட் ஆனதுக்கப்புறம் இதுதான் மெயின் என்ட்ரன்ஸு. அந்த பக்கம் எக்ஸிட் இருக்குது. நம்ம வரும்போது அந்த வழியில் வந்தோம், எக்ஸிட் இருக்கிற வழியாக பள்ளிக்கல் வழியாக. இது வந்து சடையமங்கலம் பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு எப்படி வர்க்கலா போகணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம வெளியே வந்தாச்சுங்க. வெளியே வந்தோடனே வந்து இங்கே ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். நீங்கள் டயர்டாக வெளியே வந்தோடனே சாப்பிட்றதுக்கு, ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்றதுக்கு இங்கே ஆட்டோ ஸ்டாண்டில் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து பஸ் பிடிச்சிக்கலாம் வாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட் லெக் ஆஃப் த ஜேர்னி பார்த்தீங்கன்னா ஆட்டோவில் நம்ம சடையமங்கலம் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போகணும். 60 ருபீஸு. நீங்கள் பேடிஎம் எல்லாம் கூட பண்ணிக்கலாம், ஜிபே பேடிஎம் எல்லாம் கூட உள்ள. வரும்போது வந்துட்டோங்க. இப்போ போகும்போது மழை வேறு பெய்யுது, கொஞ்சம் டயர்டு வேறு ஆகிடுச்சு. அதனால நம்ம கொஞ்சம் மணி ஸ்பெண்ட் பண்ணாலும் கொஞ்சம் ஃப்ரீயாக ஜேர்னி பண்ணலாம். நம்ம ஜடாயு ஹில் போகிற வழி எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய ரப்பர் பிளான்டேஷன்ஸ் இருக்குங்க. பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இந்த ஊரே மொத்தமாக. சடையமங்கலம் ஸோ கேரளாவில் இப்படி தான் காய்கறி விற்கிறதா இருந்தாலும் சரி, ஏதாவது அனௌன்ஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒரு வண்டியில் ஸ்பீக்கர் போட்டு தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. மழை தூருது லைட்டாக. ஸோ வேறு வழி இல்லை, நடந்து போனால் நனைஞ்சிருவோம். ஸோ ஜட்டாயு எர்த் சென்டர்லேருந்து நீங்கள் வெளியே மெயின் ரோடு வந்துடும். மெயின் ரோட்டில் ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் போனால் நமக்கு பஸ் ஸ்டாப் இருக்குங்க. சடையமங்கலம் பஸ் ஸ்டாண்ட். அங்கேருந்து ஸ்ட்ரெயிட் பஸ் கிடைக்கும்னு சொன்னாங்க வர்க்கலாக்கு, இல்லாட்டி மாறி போய்க்க வேண்டியதுதான். நல்லா பசிக்குது வேற. ஏன்னா வீடுகள்லாம் பாருங்களேன், அப்படியே கண்ணில் ஒத்திக்கலாம் போட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. நாம கரெக்டாக ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோங்க. இன்னைக்கு வந்து ஆகஸ்ட் 2. நாம ஜட்டாயு ஹில் பார்க் பார்த்து முடிச்சுட்டு சடையமங்கலம் பஸ் ஸ்டாப் போயிட்டு இருக்கோம். ஸோ இந்த டவுன் தான் வந்து ஜட்டாயு ஹில்லுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிற பிளேஸ். ஓகேவா, சடையமங்கலம் டவுன் நல்லா சூப்பராக இருக்குங்க. டவுன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு இங்கே எல்லா டவுன்ஸுமே வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆகட்டும், கிளீன்லினஸ் ஆகட்டும் ரொம்ப நல்லா வச்சுருக்காங்க. என்டையர் கேரளாவும் வந்து க்ளீனாக இருக்குங்க. நம்ம பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஒன்று போயிட்டுருக்கு பாருங்கள். இதுதான் சடையமங்கலம் கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட். சேட்டா, ப்ரைவேட் பஸ்ஸஸும் இங்கே தான் வருமா? நம்மளை ட்ராப் பண்ணிவிட்டு ஆட்டோ சேட்டன் கிளம்பிட்டாருங்க. ஸோ இங்கேருந்து வர்க்கலாக்கு டைரக்ட் பஸ் இல்லையா. ஸோ இங்கேருந்து நம்ம பள்ளிக்கல் வரைக்கும் போயிட்டு பள்ளிக்கல்லேருந்து நாம் வர்க்கலாக்கு பஸ் பிடிச்சிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜட்டாயு ஹில் ராக்ல இருந்து ஆட்டோவில் வந்து இறங்கிட்டு சடையமங்கலம் கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டுருக்கோம். கேஎஸ்ஆர்டிசி பஸ் வந்து நிறையா இருக்காதான் வர்க்கலா போகிறதுக்கு. என்ன சொன்னாங்கன்னா
இங்கே ஆப்போசிட்லேயே வந்து பள்ளிக்கல் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு ப்ரைவேட் பஸ் வருமா இந்த பஸ் ஸ்டாப்பில். இங்கேருந்து நம்ம பள்ளிக்கல் போயிட்டு அங்கேருந்து நம்ம வர்க்கலாக்கு போகிறதுக்கு பஸ் பிடிச்சிக்கலாம். சடையமங்கலம் கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து. ஓகேவா, வாங்க கிளம்பலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் ஜட்டாயு ராக்கு கரெக்டாக சடையமங்கலம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தெரியுதுங்க. அந்த ராக் மேலே இருக்கிற ஜட்டாயு ஸ்டாச்சு கூட தெரியுது பாருங்க, செம்ம மெஜஸ்டிக்கா. ஸோ கரெக்டாக நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பஸ் வந்துச்சுன்னா கிளம்ப வேண்டியதுதான். இந்த வழியில் தான் வரும்னு சொன்னாங்க பள்ளிக்கல் போகிற பஸ்ஸஸ்ஸு. வெயிட் பண்ணுவோம். இன்ஸ்டியூட் ஃபார் வாட்டர் ஷெட் டெவலப்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் கேரளா. ஏசி ரூம்ஸ் எல்லாம் கூட இருக்குது. ஏசி ரூம்ஸ், நான் ஏசி ரூம்ஸு, ஏடிஎம்ஸு, நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்க சடையமங்கலம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே. சரி, வெயிட் பண்ணுவோம். நமக்கு பள்ளிக்கல் போகிற பஸ் வரட்டும். அங்கே போயிட்டு அங்கேருந்து வர்க்கலா பஸ் பிடிக்கணும். நம்ம பள்ளிக்கல் போகிற ப்ரைவேட் பஸ் வந்துருச்சுங்க. வாங்க போட் பண்ணலாம். நாம் பள்ளிக்கல் போகிற ப்ரைவேட் பஸ் எடுத்தாச்சுங்க. சடையமங்கலத்திலிருந்து பள்ளிக்கல் வரைக்கும் ஜடாயராக் பார்த்து முடிச்சுட்டு. ஸோ இங்கேருந்து கரெக்டாக நம்ம வர்க்கலா போய் ரீச் ஆகிறதுக்கு 2 o'clock ஆயிரும்னு நினைக்கிறேன். 1.5 hours ஜேர்னி. பள்ளிக்கல் போயிட்டு அங்கேருந்து மறுபடியும் இன்னொரு பஸ் பிடிக்கணும். அங்கே ஸ்ட்ரைட் பஸ் கிடைக்காட்டி பரிப்பள்ளிங்கிற ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்கேருந்து பஸ் பிடிச்சிக்கலாம். எப்படி நமக்கு இருக்கோ அந்த மாதிரி எடுப்போம்.
நம்ம கேரளால எங்க பார்த்தாலும் வந்து கம்யூனிஸ்ட் பிளாகும் கம்யூனிஸ்ட் கட்சியோட சின்னங்களுமா தாங்க இருக்கு. கம்யூனிஸ்ட் கட்சி அவ்வளோ ஸ்ட்ராங் கேரளால. ஸோ நாம சடையமங்கலம் ஜடாயு பார்க் இருக்கிற ஊர்ல இருந்து பள்ளிக்கல் டவுனுக்கு ரீச் ஆயாச்சு. வாங்க இறங்க ரெடி ஆகலாம். கேரளா ஸ்டேட்டுக்குள்ள நிறைய பக்கம் வந்து ஸ்ட்ரெயிட் பஸ் இல்லாட்டியும் இந்த மாதிரி குட்டி குட்டி டவுன்ஸ் இருக்குங்க. அந்த டவுனோட ஜங்ஷன்ஸ்ல நாம இறங்கிட்டா வேற வேற இடத்துக்கு போயிட்டு நாம கனெக்டிங் பஸ் பிடிச்சு போயிடலாம். ஸோ அது மாதிரிதான் வந்து நாம ஜடாயு ஹில் இருக்கு இல்லையா, அங்க இருக்கிற சடையமங்கலம் அப்படிங்கிற டவுன்ல இருந்து பிரைவேட் பஸ் பிடிச்சு பள்ளிக்கல் வந்தாச்சு. பள்ளிக்கல்ல இருந்து நாம பரிப்பள்ளி அப்படிங்கிற இன்னொரு டவுன் போகணும். ஸ்ட்ரெயிட் பஸ்ஸஸும் இருக்கும், பட் ஆனா அது வந்து டைமிங்க்கு தான் இருக்கும். நாம வெயிட் பண்ணிட்டு இருந்தா வந்து டைம் தான் வேஸ்ட் ஆகும். நமக்கு தான் இருக்கவே இருக்கு. இங்க பாருங்க கியூட்டா நிறைய பிரைவேட் பஸ்ஸஸ், நல்ல கனெக்டிவிட்டி இருக்கும் லோக்கல் ஏரியாஸ்க்கு. இங்க பாருங்க பரிப்பள்ளி போற பஸ் வந்துருச்சு. ஸோ அவ்வளவுதான், இந்த ஜங்ஷன்ல இறங்கிட்டா இங்கிருந்து இன்னொரு ஊருக்கு போற பஸ் வந்துடும், கனெக்டிங் ஜங்ஷனுக்கு போற பஸ் வந்துடும். அங்க போயிட்டு நாம நம்மளோட ஃபைனல் டெஸ்டினேஷனுக்கு பஸ் பிடிச்சிக்க வேண்டியதுதான். ஸோ இப்போ நாம பள்ளிக்கல்ல இருந்து பரிப்பள்ளி போற பிரைவேட் பஸ்ல டிராவல் ஆயிட்டு இருக்கோம். இது பாருங்க, இதெல்லாம் வேஸ்ட் கலெக்டிங் பின்ஸுங்க. கேரளா ஸ்டேட் ஃபுல்லாவே வந்து எல்லா ஊர்லயும் வச்சிருக்காங்க. அதனாலதான் வந்து நிறைய பிளாஸ்டிக் பொல்யூஷன் இல்லாம இருக்கு. ஊரே நல்லா கிளீனா, சூப்பர் சிஸ்டம்ங்க. நம்மளும் இதை ஃபாலோ பண்ணணும். நாம சடையமங்கலம்ல இருந்து பள்ளிக்கல் வழியா பரிப்பள்ளி ஜங்ஷன் ரீச் ஆயாச்சுங்க. இங்கிருந்து வந்து வர்க்கலா ரொம்ப பக்கம். இங்கிருந்து வந்து நிறைய பஸ்ஸஸ் இருக்கும். பசிக்க வேற செய்து, ஏதாவது சின்னதாக ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு நாம கடைசி லெக் ஆஃப் திஸ் ஜேர்னி பரிப்பள்ளி ஜங்ஷன்ல இருந்து வர்க்கலா வரைக்கும் போற பஸ் ஜேர்னி. ஸோ கண்டினியூஸாக பாருங்க, ஓகேவா?
நாம் பரிப்பள்ளி ஜங்ஷனில் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறப்போ பஸ்ஸுக்கு இங்கே பக்கத்துலேயே மார்க்கெட் ஏரியா இருக்குங்க. அதை நம்ம குயிக்காக ஒரு லுக் பார்த்துட்டு போயிடலாம். இங்கே பாருங்கள், இதுதான் பரிப்பள்ளி மார்க்கெட்டு. என்ன நல்லா இருக்கும், கேரளாவோட மார்க்கெட் அட்மாஸ்பியர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. பாக்கு கொட்டைகள் எல்லாம் விற்கிறாங்க. இது எதுக்கு பாக்கு எல்லாம் விற்பாங்கன்னு தெரியல. ஃபுல்லாக வந்து ஃபிஷ் மார்க்கெட்டு, காய்கறி மார்க்கெட் எல்லாமே இருக்குது. கப்பக்கிழங்கு, மரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவோம்ல, அது இதெல்லாம் இருக்குது. டிப்பிக்கலாக கேரளாவில் மார்க்கெட் ஏரியா இப்படி தாங்க இருக்குது. சூப்பர் இல்லை? சரி வாங்க கிளம்புவோம். நாம் பரிப்பள்ளியிலிருந்து வர்க்கலா போகிற பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோங்க. இந்த ஜங்ஷனில் பார்த்தீங்களா, நேஷ்னல் ஹைவேல ஒர்க் நடந்துகிட்ருக்கு. ஓவர் பிரிட்ஜ் கட்டிகிட்டு இருக்காங்க போல். என்டையர் கேரளாலேயுமே இந்த ஹைவே இருக்கு இல்லையா, நார்த் கேரளாவிலேருந்து திருவனந்தபுரம் வரைக்கும் கனெக்ட் பண்ணுற நேஷ்னல் ஹைவே இது கம்ப்ளீட்டாக எக்ஸ்டெண்ட் பண்ணுற வேலை நடந்துகிட்ருக்குங்க. நமக்கு பரிப்பள்ளியிலிருந்து வர்க்கலா போகிற ப்ரைவேட் பஸ் வந்துருச்சுங்க. இங்கிருந்து வந்து அனதர் ஒரு 20-25 மினிட்ஸு வர்க்கலாக்கு. வாங்க பஸ் போட் பண்ணிட்டு கிளம்பலாம். நம்ம ட்ராவல் பண்ண போகிற ப்ரைவேட் பஸ்ஸில் ஏறியாச்சுங்க. ஸோ இங்கே ஆட்டோ ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் ப்ராப்பராக மேனேஜ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு வண்டியாக தான் கிளம்பும். எனக்கு சவாரி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போகிற பழக்கமே கிடையாது. லைனாக ஆட்டோ ஸ்டாண்டில் நின்றுட்டு ப்ரீபெய்ட் டாக்ஸிஸ் எப்படி டிசிப்ளின் ஃபாலோ பண்ணுவாங்க, அதே மாதிரி இங்கே எல்லா இடத்துலையும் பை டிஃபால்ட் வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க, ஃபாலோ பண்ணுவாங்க. நல்ல விஷயம் இல்லை. எல்லாத்துக்குமே இங்கே யூனியன் இருக்கும். ஸோ எல்லாமே வந்து டிஸ்கஸ் பண்ணி ப்ராப்பராக பிளானிங்காக பண்ணிகிட்ருக்காங்க. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஃப்ரூட் ஷாப்ஸ்லாம் பார்த்துட்டிங்கன்னா மெஜாரிட்டி வந்து நேந்திரம்பழமும் செவ்வாழைப்பழமும் தான் அட்ராக்ஷன். இங்கேருந்து 20 ரூபா பரிப்பள்ளியிலேருந்து வர்க்கலா ரீச் ஆக. ஸோ டோட்டலி பார்த்திங்கன்னா சடையமங்கலத்திலிருந்து வர்க்கலா ரீச் ஆக 50 ருபீஸ் ஆகிடுங்க. நாம் பரிப்பள்ளியிலேருந்து கிளம்பியாச்சுங்க ப்ரைவேட் பஸ்ஸில் டுவர்ட்ஸ் வர்க்கலா. ஸோ இந்த பஸ் வந்து வர்க்கலா பீச் வரைக்கும் போகும். நேஷ்னல் ஹைவே எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுனால ஹைவே மேலே இருக்கிற நிறைய பில்டிங்ஸ் வந்து இடிச்சிருக்காங்க. ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். மழை சீசனுங்கிறதுனால அந்த தோண்டி வச்சிருக்கிற இடத்துல எல்லாம் தண்ணி நின்றுட்டுருக்கு.
நாம பரிபள்ளியிலிருந்து கிளம்பி இப்போ ஆல்மோஸ்ட் வந்து நாம வர்க்கலா டவுன் ரீச் ஆயாச்சுங்க. ஸோ வர்க்கலா பார்த்தீங்கன்னா இங்க பீச் ரொம்ப ஃபேமஸ். வர்க்கலா பீச் இந்த பிளேஸ்ல இருந்து 5.5 கிலோமீட்டர்ஸ். ஸோ இப்போ நாம ரயில்வே பிரிட்ஜ் தான் வந்து கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. வர்க்கலா சிவகிரி ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிளேஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய மாஸ்க்ஸ், சர்ச்சஸ் எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. கேரளால வழிபாட்டு தலங்கள் எல்லாமே வந்து செம்ம அழகா இருக்கும். அது கோவில் ஆகட்டும், மாஸ்க் ஆகட்டும், சர்ச் ஆகட்டும், எல்லாமே வந்து ஒரு யூனிக் பீஸா தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களா. அவ்வளவு பியூட்டிஃபுல்லா நாம ரசிக்கலாம் வழிபாட்டு தலங்களை கூட. ஸோ இப்போ வந்து நாம வர்க்கலா சிவகிரி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல டிராவல் ஆயிட்டு இருக்கோம். நாம தமிழ்நாட்டில இருந்து வந்தாலும் சரி, லைக் கொச்சின் வழியா வந்தாலும் சரி, நாம கன்னியாகுமரி, திருவனந்தபுரம் வழியா வந்தாலும் சரி, நம்ம இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல தான் இறங்கணும் வர்க்கலா பீச் போறதுக்கு. ஸோ ஸ்டேஷன் பேரே வந்து வர்க்கலா சிவகிரி தான். சிவகிரின்னு ஏன் பேரு வந்துச்சுன்னா, இங்க வந்து கேரளாவோட பாப்புலர் சோஷியல் ரிஃபார்மர் அண்ட் ஸ்பிரிச்சுவலிஸ்ட் இருக்காரு நாராயணகுரு அப்படின்னு சொல்லிட்டு, அவரோட ஆசிரமமும் அதுக்கப்புறம் வந்து ஜீவ சமாதியும் வந்து இந்த சிவகிரி அப்படிங்கிற ஒரு இடத்துல தாங்க இருக்கு. நம்ம ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வந்து ஒரு 1 கிலோமீட்டர் தான், வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல தான் வர்க்கலா சிவகிரி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து. அதுவும் ரொம்ப ரொம்ப பாப்புலர். நிறைய பிலிகிரிம்ஸ் வந்து நம்ம நாராயணகுரு அவர்களோட ஆசிரமத்துக்கு வந்து விசிட் பண்ணியிருந்தாங்க. நாமளும் போய் ஒரு விளாகும் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்காம இருந்தா கண்டிப்பா பாருங்க, ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ இப்போ நாம வர்க்கலா சிவகிரி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வர்க்கலா மெயின் டவுனுக்குள்ள டிராவல் ஆயிட்டு இருக்கோங்க. டவுன்ஸ் எல்லாமே பாத்தீங்கல்ல செம்ம சூப்பரா கிளீனா மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. நான் ஸ்டார்ட் பண்ணும்போதே சொன்னேன், சடையமங்கலம்ல இருந்து சடையமங்கலம் டவுன் அப்படிதான் இருந்துச்சு, பள்ளிக்கலும் அப்படிதான் இருந்துச்சு. பரிபள்ளி மட்டும் நிறைய ஹைவேல ஒர்க் போயிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் கஜகஜன்னு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் அதர்வைஸ் பாத்தீங்கன்னா எல்லா இடமுமே வந்து இந்த மாதிரி சூப்பரா இருக்குங்க. கேரளா டவுன்ஸ் எப்பவுமே வந்து டாப் கிளாஸ் தான். ஸோ நாம் இப்போ வர்க்கலா டவுனோட மெயின் பஸ் ஸ்டாண்ட், மைதானம் பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அங்க வந்தாச்சு. ஸோ இங்கிருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பீச் போறதுக்கு, வர்க்கலா நார்த் கிளிஃப் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போறதுக்கு நிறைய பஸ் கனெக்டிவிட்டி இருக்கு. நம்ம இந்த ஏரியால தான் ஸ்டே பண்ணிருக்கோம். நம்ம பஸ் விட்டுட்டு கிளம்பிடுச்சு பாருங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜட்டாயு ஸ்டாச்சு இருக்கிற சடையமங்கலம்ல இருந்து பள்ளிக்கல், பரிப்பள்ளி வழியா நம்ம வர்க்கலா ரீச் ஆயாச்சுங்க, வர்க்கலா டவுனுக்கு. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஆல் த வே ஜடாயு ஸ்டாச்சு இருக்கிற ஊரில் இருந்து வர்க்கலா பீச் டவுன் வரைக்கும் வந்த பஸ் ஜேர்னி. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு நிறையா லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணலாம். Until then, take care and cheers. See you from Varkala town.